கடந்த காலங்களில் அதிமுக மீது கடும் விமர்சனம் வைத்து பேசியிருந்தாலும் கூட தற்போது கூட்டணி என வந்ததும் தன்னை உடன் பிறந்த சகோதரர் போல நினைத்து அதிமுகவினர் களப்பணியாற்றி வருவது மகிழ்ச்சியாக இருப்பதாக விருதுநகர் மக்களவை தொகுதி வேட்பாளர் விஜயபிரபாகர் தெரிவித்திருக்கிறார். விஜயபிரபாகருடன் நமது நியூஸ் தமிழ் செய்தியாளர் பாரிகார்த்திக் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். வணக்கம். விருதுநகர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் திரு விஜயபிரபாகர் அவர்களை நாம் சந்திக்கிறோம். சார் வணக்கம். முதல் முறையா தேர்தல் களம் வேட்பாளர்னு களம் இறங்கிருக்கீங்க. எப்படி இருக்கு சார் தேர்தல் களம்? உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. இது ஒரு புது அனுபவமா இருக்கு. மக்கள் மத்தியில் போய் மற்றவங்களுக்காக பிரச்சாரம் செஞ்சு அந்த முதல் வாட்டி நான் வேட்பாளர்னு வாக்குகளை செய்கிற ஒரு புது அனுபவமா இருக்கு. விருதுநகர் தொகுதி மக்கள் திரு விஜயபிரபாகரனை ஏன் தேர்ந்தெடுக்க வேணும்? அதுக்கான அவசியம் என்ன இருக்கு சார்? ஒரு இளைஞன் படித்தவனா முதல் வாட்டி வேட்பாளர் நிற்கிறேன். இன்னைக்கு இந்த மக்களுக்கு முன்னாள் 2 முறை இருந்த எம்பி எத்தனையோ வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றாமல் இருக்காங்க. ஆனால் நான் வந்தேன்னா கண்டிப்பாக அது அனைத்தும் நிறைவேற்றுவேன் நான் சொல்கிறேன். ஒரு வாய்ப்பு எனக்கு மக்கள் கொடுத்து செக் பண்ணாதான் அவங்களுக்கும் தெரியும் ஒரு யங்ஸ்டர்ஸ் கொடுக்குறப்ப எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க பண்ணுவாங்க, எவ்வளோ புதுசாக அவங்க கொண்டு வருவாங்கன்ட்டு. விருதுநகர் தொகுதி மக்களுடைய தலையாய பிரச்சனை என்ன? அதுக்கு நீங்கள் என்ன மாதிரிலாம் தீர்வு காணுவீங்க சார்? இன்னைக்கு விருதுநகர் பாராளுமன்ற தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதி வருது. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இங்கே பட்டாசு தொழிற்சாலை நம்பி தான் முக்கால்வாசி குடும்பம் இருக்காங்க. அப்புறம் ட்ரெயின் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அப்புறம் பஸ் வசதிகள் இருக்கு. இப்போ ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளேயும் போறப்போ ஒவ்வொரு கிராமத்துக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகள் வருது. குடிநீர் வசதி, இல்லை கல்யாண மண்டபம் கட்டி கொடுக்கணும், ரோடு பிரச்சனை ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இங்கே முழுவதும் இருக்குங்க. விருதுநகர் தொகுதி மக்களுக்கு விஜயபிரபாகரன் என்ன சொல்ல வாரீங்க சார்? கேப்டன் ஒரு ஸ்லோகன் ஒன்று, இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான் மக்களுக்காக வாழ்ந்தான், இந்த மக்களை தங்கத்தட்டில் வச்சு தாளாட்டுவன் கேப்டன் சொல்லியிருக்காரு. விருதுநகர் மக்கள் என்னை தேர்ந்தெடுத்தால் கேப்டன் சொன்ன மாதிரி விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி மக்கள் அனைவரும் தங்கத்தட்டில் வச்சு தாளாட்டுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. நிச்சயம் உங்களுக்கு உழைக்க சேவை செய்ய தயாராக இருக்கிறேன். லாஸ்ட் ஒன் சார், கடந்த காலங்களில் கடும் விமர்சனம் பண்ண அதிமுகவோட இப்போ கூட்டணி அமைச்சு இந்த தேர்தல் சந்திக்கிறீங்க. எப்படி வேலை பார்க்குறாங்க சார்? அதிமுக நிர்வாகிகள் என்னோட கூட பிறந்த சகோதரர் மாதிரி எல்லாரும் வேலை பார்க்குறாங்க. நீங்களே பார்க்கலாம் சுற்றி எப்படி இருக்காங்கன்ட்டு. இன்னைக்கு அவங்க சொந்த வேட்பாளர் மாதிரி என்னை பார்த்துக்கிறாங்க, அரவணைச்சு சூப்பராக போயிட்டு இருக்கு. நிச்சயம் இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.